சாப்பிடுங்க. அதனால சாப்பிடுறேன். ஆமா சாப்பிட்டே தெரியும். எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருந்து செம்ம கடுப்பா இருக்குமா சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டிப்ரெஷன்ல வர சாப்பிட்டுதான் கேட்டீங்க. அப்படியே இல்லையே, அதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்கே. அப்படியே அது என்ஜாய் பண்ணக்கூடாது. போலாம். சென்னைக்கு நடுவுல 670 ஏக்கருக்கு இவ்வளோ பெரிய காடு இருக்கா. 3 ஏக்கருக்கு இவங்க வந்து இவ்வளோ பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க்க கட்டியிருக்காங்க. நம்ம சென்னையோட சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் டு மை வேர்ல்ட் ஆஃப் ஜூ. ஸோ இந்த ஜூக்கு நம்ம போயிட்டு என்னென்ன இங்க இருக்கு, இவங்க இந்த அனிமல்ஸோட ஆட்ரிபியூட் என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டப்போறேன். இதான் நம்ம கிண்டியோட ஜூ லே அவுட் பிளான் गाइस. சோ நம்ம இங்க வந்துட்டோம். நான் இங்க வந்துட்டேன். எங்க நம்மளோட பசங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கானுங்கன்னு தெரியல. எங்கடா போயிருப்பானுங்க? எங்க போயிருப்பானுங்கன்னு தெரியல. இங்கதானே இருந்தானுங்க. நானும் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கும்பலா பாய்ஸ் நம்ம பசங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஹாய், இதோ வந்துட்டேன். மேல வரேன். இது கை கொடு வாழை தூக்கி போடு. வாழை சும்மா தூக்கி போடு. மேல நான் இருக்கிறேன். தெரியுமா guys? ஜாலி ஐடியா. ட்ரெஸ் ஒன்னும் போடுறது இல்ல. நல்லா இருக்கீங்களா? கிச்சு போற உட்காந்து மேனிகா போடுறா குச்சி ஓடிடுவல்ல. இது ரொம்ப கியூட்டா இருக்கடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. புகழ்ந்து பேசும்போது கண்டுக்க மாட்டேன். வெறும் பேத்தினா கிட்ட வருவல. இப்ப எப்படி உனக்கு கிட்ட வர வைக்கிறேன் பாக்குறியா? பல்லு பாத்தீங்களா? வெள்ளின்னு இருக்கு. என்ன பேஸ்ட் பண்ற? சொல்ல மாட்டேன். சரி பரவாயில்ல. நீ தான்டா ரொம்ப சமத்தா இருக்க. குட் பாய். எங்க வீட்டுக்கு வரியாமா செல்லம்? உன்ன மாதிரி ஒரு 5 இருக்கு எங்க வீட்டுல. என்ன சேர்த்து 6. உண்மையை சொல்லிட்டேன்ல. பண்றாங்க ஏதோ கோவமா இருக்கான் போல. என் மேல இத்தனை நாளா வந்து பாக்கலையே அப்படின்ற ஒரு ஃபேமிலி பாண்ட் தான். நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாம். ரிலேட்டிவ் பசங்க தான். அப்புறமா வந்து பாக்குறேன். வாய்டா, போயிட்டு வரேன். வாய்டா. சரி காய்ஸ், இங்க ஒரு ஹாரி பாட்டர் கேங்கே இருக்கு. இங்க பாருங்க, கையில வெப்பன்ஸ் வச்சுட்டு. யாரும் இங்க தனியா வச்சுட்டு போயிருக்காங்கடா. ட்ரை பண்ணுங்க. பறக்குதான். பறந்துரு. மூக்குனா வேற ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். 1 2 3. என்னது பவர் இல்லையா? சார்ஜ் யூஸ் பண்ணுமா? இங்க ஒரு பெல் கட்டிருக்காங்க. அதான் சார்ஜரா இருக்குமா? ஆமா, டிப்ரெஷன் சொன்னீங்களே அச்சு, அதானே யோசிக்கிறீங்க. எஸ், நம்ம வீட்டுல கொடுக்குற தலைவலி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில டென்ஷன், ப்ரெஷரு, அது இது எல்லாமே பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அப்படின்னு ஆகும் போது நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பாட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய காட்டுக்கு நடுவுல ஜாலியா நம்மளும் அனிமல்ஸும் மட்டும் இருக்கிற இடம் தான் வந்து இந்த ஜூ. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து எனக்கு மேல பயந்தாங்களையாக்கானே. இங்க வாடா. இங்க பாருங்க கழுகு மேல வந்து மேல. காக்கா, நீ என்னடா பண்ற உள்ள? நீ எப்பறம் உள்ள போன? கருப்பு கழுகு இருக்கு. அது காக்கான்னு கத்துதானா? எல்லா அதிசயமும் இங்கதான் இருக்கு. சி பார்க்கு வந்தீங்கன்னா நீங்க இது போன்ற அதிசயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபன்னா இருக்கு. காக்கா என்ன பண்ற உள்ள? இதுதான் நம்மளோட நேஷனல் பேர்டு. ஆனா காக்கா வந்து யாரு, எந்த கண்ட்ரி வந்து நேஷனல் பேர்டா வச்சிருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிரொக்கடைல் ஒண்ணுமே பண்ணாம இருக்கு. செத்து போயிடுச்சா அப்படின்னு நினைச்சு நீங்க கிட்ட போனீங்கன்னா அவள் அவங்களோட டவக்குன்னு முழுங்கிரும். சோ இவங்க வந்து நம்பவே கூடாது. இவர்கள் தான் முதலைகள். ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன். தொண்டைக்குள்ள ஏதாவது மாட்டிக்கிட்டா ஏதோ இவ்வளவு தொங்கிட்டு இருக்கேன். ஒரு கழுத்தான் இல்ல கைஸ். ஆக்சுவலா கொக்குலாம் வந்து நம்ம திருவான்மியூரா அது என்னது மந்தவள்ளி கோயில்கிட்டே இருக்குமே, குளத்துலயே இருக்குமே. எதுக்கு நம்ம அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அங்க இருக்கிறதுல இருந்து எல்லாமே இங்க இருக்கும். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஜூ கிடையாது, இது ஒரு பார்க். ஆக்சுவலா இங்க ஜூக்கு போய் தான் நான் பாப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவ்வளவு அழகான இப்படி ஒரு பார்க்குக்கு வந்து நீங்க பார்க்கும்போது
இவ்வளோ அனிமல்ஸோட அப்படியே ஒரு ஜைஜாண்டிக்கான பார்க் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றதே வாழ முடியுமா? உங்களுக்கு எத்தனை வருஷம் நினைச்சேன். ஆம்பளை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தா வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதே நடக்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலா 3 விஷயத்த வந்து வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. அது என்னன்னா இயலாமை, பொறாமை, 3வது நான் மறந்துட்டேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணலன்னா நீங்க வரதே வேஸ்ட். அழகா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பாண்டா கரடி மாதிரி காலை வச்சு படுத்தோமா, ஜாலியா அப்படியே சன்பாத் எடுத்தோமான்னு இருக்கும். ஜாலியா ஃபைனலி நான் என்னோட ஸ்பாட் என்னோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்ன பாக்கிறதுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஜூல இந்த இடத்துக்கு வந்தீங்க. நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வந்து கம்பிலாம் கட்டி வச்சிருக்கேன் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதுக்காக. நீங்க வந்தீங்கன்னா எங்களோட செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு நீங்க ஜாலியா போகலாம். நான் எதிர்க்கே வந்து என்னோட செல்ல குட்டீஸ்லாம் இருக்காங்க. இவங்க இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. நான் வந்து இங்கேயே இப்படியே படுத்துக்கலாம் போட்டு ஜாலியா இருக்கு. ஏன் நம்ம போய் சர்க்கஸ் விளாடக்கூடாது? சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் விளாடா. நான் கூட தான் எங்க அம்மாவுக்கு சில்ட்ரன்ஸ். நான் போய் விளையாட போறேன். இதோ அந்த மாதிரி குட்டியோன்னு இருக்கும்போது நான் இங்க வந்தேன் கைஸ். அத்தோட அப்ப இப்ப எதுக்காச்சு வந்து அப்படி கேட்பீங்க. நான் வந்து இன்னும் எங்க அம்மா பக்கம் சின்ன குழந்தை, அதனால தான் நான் இங்க வந்தேன். ஸோ என்ன மாதிரி நீங்க வந்து ஜாலியா இங்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க வரலாம். நம்ம சென்னையில இவ்வளோ பெரிய பார்க் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்காக நம்மளாம் வந்து ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எஸ், அச்சு வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வந்தாச்சு. ஃப்ரம் ஹியர் இல்ல இந்த இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வீடியோல இருந்து இப்போ நான் லீவ் பண்றேன். காகா மாதிரி கத்துற நீ? ஓ, நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க நீ? ஓஹோ கைஸ், இங்க ஒரு சட்டை கட்டுங்க. ஓ, 2 பாய்ஸா? சாரி.